கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரமும் கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சியில் நாம் என்ன பாடத்தின் தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தலைப்பு ஒரு ரொம்பவும் பரிச்சயமான, அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பும் கூட இந்த வாரம் நாம் படிக்க போகிறது. இந்த தலைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடத்துக்குலாம் போகும்போது அந்த முதல் ஃப்ரண்ட் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் இந்த ரிசப்ஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ரிசப்ஷனில் இந்த பலகை இருக்கும். இந்த வாசகம் எழுதின அந்த பலகை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த போர்டு அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம், மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ ஹெல்ப் யூ. இதுதான் நம்ம இந்த வாரத்தின் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ஒரு பரிச்சயமான, அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பும் கூட. சரி, இந்த தலைப்பின் கீழாக நாம் என்ன பார்க்க போகிறோம், ஆண்டவர் என்ன ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம இந்த பாடத்தின் கீழாக படிக்கலாம். படிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இப்பொழுதும் நாங்கள் இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். தேவரீர், எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் படிக்கிற எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்க தேவரீர் கிருபையாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சரி, இந்த வாரம் மரண வசனம் நமக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. பின்பு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இந்த வார மரண வசனமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வசனத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன உவமை என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பல்வேறு ஊமைகளை சொல்லுகிறார். அந்த அதிகாரம் தொடங்கும் பொழுதே நமக்கு பரிச்சயமான 10 கன்னிகைகள் ஊமையிலிருந்து தொடங்குகிறது. பின்பு அப்படியாக கழித்து வரும்பொழுது அந்த தாளந்துகளை கொடுத்த எஜமானை குறித்தான ஊமை தொடர்ந்து வரும். அதை நம்ம வாசிக்க முடியும். அதை பெற்ற ஊழியக்காரர்கள் கொடுத்த எஜமான் தாளந்து குறித்த ஊமை. அதைத் தொடர்ந்து இந்த ஊமையானது நமக்கு வருகிறது. இதை 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து கேட்போம் என்றால், அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது ஒரு தேவனை குறித்து சொல்லும்போது சொல்லுது. இது 2ஆம் வருகை, ஆண்டவர் திரும்பி வரும்போது அவர் எப்படி இருப்பார், அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார் என்று சுட்டி காட்டியது. சரி, அவர் எப்படி இப்போ நியாயம் தீர்ப்பு தான். அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாராம்? ஏன்னா அது மற்ற 2 ஊமைகளும் நியாய தீர்ப்பு குறித்து தான் நமக்கு சொல்லுது. இந்த ஊமையும் நமக்கு நியாய தீர்ப்பு குறித்து தான் சொல்லுது. எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. சரி, இப்போ இந்த வார்த்தையில் இந்த மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை, இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுங்க. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இது நம்ம ஏன் கவனிக்க சொல்கிறாங்கன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, 33வது வசனங்களை வாசிச்சோன்னா, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இங்கே 2 செக்ரிகேஷன் பண்ணுறாரு ஆண்டவர். அவர் தாமே ஆடுகளை ஒரு மேய்ப்பனானவன் எப்படி பிரிப்பானோ அந்த மாதிரி தேவன் மனிதர்களை பிரிக்கிறார், செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்று. சரி, வலது பக்கத்தில் எங்கே நிற்கிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்
எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலருக்காகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்போ ஒரு செட் ஆஃப் தன்னுடைய ரைட் ஹேண்ட் இருக்கிறவங்களை பார்த்து தேவன் சில காரியங்களை சொல்கிறார். என்னென்னா, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என்னோடய தாகத்தை தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு இவங்களுடைய ரிப்ளையை நம்ம கவனித்து பார்த்தோம். என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு எப்படி பார்த்தோம், உங்கள் எப்போ காவலில் பார்த்தோம், இல்லையா ஆண்டவரே அப்படின்னு அதுக்கு இவங்க தகுதி இல்லாதது போல இவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மேன்மையை தராரு. ஆனால் இவங்களோட பார்வையில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு அதெல்லாம் எப்போ பண்ணணும், எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு இவங்களோட ஆன்சர் இப்படி இருக்குது. சரி, இப்போ இந்த சைடில் இருக்கவங்கள பார்த்து, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கவங்கள பார்த்து தேவன் சில காரியங்களை, இப்போ இது நீ நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கவங்கள பார்த்து சொல்கிறார், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தில். இப்போ இங்கேயும் அதே தான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஒரு காரியம். சரி, இப்போ இதுக்காச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க ஆன்சரு, அதை பார்ப்போம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு 44வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். முடிஞ்சது. இப்போ இதைத்தான் இப்போ இவங்களோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இவங்களும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இப்போ அதுதான் டீச்சரை கூப்பிட்டு, ஒரு டீச்சர் இருக்காங்க, நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்காத பசங்க. நல்லா படிக்கிற பசங்களை கூப்பிட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கப்பான்னு சொன்னால் அவனும் சர்ப்ரைஸ் ஆகிறான். என்னது நானா, ஐயோ நான் எப்படி இவ்வளோ மார்க் வாங்கினேன்னா அவனும் சர்ப்ரைஸ் ஆகிறான். சரி, நல்லா படிக்காத பசங்களை கூப்பிட்டு நீ நல்லா படிக்கலை, நீ மார்க் வாங்கலை அப்படின்னா அவனும் சர்ப்ரைஸ் ஆனா, என்னது நான் இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன்னா, நான் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேனா, எப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தில். யாராவது ஒருத்தங்க ஆமாம் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்துருக்கணும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். இல்லை ஆமாம் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி இவங்களாச்சும் சொல்லியிருந்தா சரி. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் தான் ஆகுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்த்து சர்ப்ரைஸ் தான் ஆகுறாங்க. ஆண்டவர் நாங்கள் எதற்கு பாத்திரவான்களா அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேருமே இவங்களுக்கான பிரதிபலனை எதிர்பார்த்து அந்த காரியத்தை செய்யலை. அந்த ஒரு காரியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த வஸ்திரத்தை கொடுத்தவங்களும் அல்லது உதவி செஞ்சவங்களும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி உதவி செய்யலை. அதே மாதிரி இங்கே செய்யாமல் இருந்தவங்களும், இந்த இடதுபுறத்தில் இருக்கிறவங்களும், ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் இது செஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அவங்க செய்யாமல் இல்லை. ஓ இதெல்லாம் செஞ்சால் நம்ம ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி போல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அது தெரியல, அதனால செய்யாமல் இருக்குல்ல. அப்படி என்றால் ஒரு காரியத்தை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, அதனால ஒரு காரியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் பலன்களை பார்த்து, அதுவும் வரும் வினைகளை பார்த்து அவங்க எந்த காரியத்தையும் செய்யலை. அப்படி என்றால் தேவன் இங்கே வேறொரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, உள்ளார்ந்த குணத்தை குறித்து தேவன் இங்கே பிரித்து காமிக்கிறார். உள்ளார்ந்த குணம் சம்பந்தப்பட்டவர்களா, ஏன்னா குணத்தோடு நாம் இதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அதுதான் தன்னலமற்று வெளியே வந்துட்டே இருக்கும். அதுதான் பிரதிபலன் பார்க்காம செய்கிற ஒரு காரியம். எங்கன்னா குணம் சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ தேவன் இங்கே சுட்டி காட்டுவது என்னதென்றால் குணம். உங்களுடைய குணம் எப்படி இருக்கு, உங்களுடைய குணம் எப்படி இருக்கு. ஒரு வசனத்தை நம்ம கவனித்து வாசிங்கன்னு சொன்னேன். 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில், அப்பொழுது சகல ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்போ ரெண்டுமே ஆடுதான்.
என்ன கவனமாக பார்க்கணும்னா, ஆட்டுக்குட்டிலேருந்து அவர் ஓநாயை தனியாக பிரிக்கலை. ஓநாய் ஓநாய் இருக்கிற இடத்துலேருந்து ஆட்டுக்குட்டியை பிரிக்கலை. அது ரெண்டும் வித்தியாசமான குணாதிசயங்களுடையது. ரெண்டுமே பயாலஜிக்கலி டிஃப்ரெண்ட், கேரக்டரிஸ்டிக்லி டிஃப்ரெண்ட். அதை குறித்து ஆண்டு ரெண்டுமே ஆடு தான். ரெண்டுமே அப்போ ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் தான், ரெண்டுமே ஆடு தான். அதில் இருக்கக்கூடியது அதுலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெள்ளாடுகளை தனியாக செம்மறி ஆடுகளை தனியாக என்ன பண்ணுறாராம், பிரிக்கிறாரு. ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவர்களையும் கூட ஆண்டவர் எதை வச்சு பிரிக்கிறாருன்னா குணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாரு. உன்னுடைய குணம் எப்படியா, அப்போ என்ன குணம் இந்த இடது பக்கத்தில் இல்லாதவங்க கிட்ட உங்ககிட்ட இல்லாத குணம் இந்த வலது பக்கம் கிட்ட என்ன இருந்துச்சு? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பரமபிதா பரலோகத்தில் கோடான கோடி தூதர்களுக்கு துதிக்கு பாத்திரராய் வாழ்ந்தவர், பிதாவின் தற்சொரூபமாய் இருந்தவர், பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்திருந்தவர், அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வாசிக்கிறோம். எத்தனை மகத்துவம், எத்தனை பயங்கரமான தேவன்! அவருடைய மகா பரிசுத்த பிரசன்னத்தை தாங்க முடியாமல் தூதர்கள் எல்லாம் தங்களுடைய உடலை தங்களுடைய செட்டைகளால் மூடிக்கொள்ளுகிற அளவிற்கு மகிமையும் பிரகாசமும் வல்லமையும் வாய்ந்த தேவன் இங்கே சீலையை எடுத்து சுற்றிட்டு கால்களை கழுவவும் அந்த சீலையால் துடைக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா ஊழியம். அதுக்கப்புறம் சீமோன் பேதுருவோட அவர் நடக்கிற உரையாடல்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 16வது வசனம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, ஆண்டவரும் போதவருமாறிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் போதகர், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு எஜமான, நீங்களுக்கு ரபியாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் இதை பண்ணுறீங்களே பேதுரு கேட்குறாரு. அப்போ சொல்கிறேன், கரெக்டு தான்ப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை நான் ஆண்டவர் உங்களுக்கு போதகராக இருக்கிறேன் அப்படின்னா, நானே உங்களோட கால்களை கழுவினீங்களானால் நீங்களும் ஒரு கால்களை கழுவுங்கள். என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு மெய்யான கிறிஸ்தவனின் அடிப்பட்ட குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உதவி செய்கிறவனாக, கருணை உடையவனாக, இரக்கம் உடையவனாக, எல்லாவற்றிலும் மேல அன்பானவனாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு முன்னுதாரணமாக அவரே வாழ்ந்து காட்டியிருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சரி, நாங்கள் அன்பாக தானே இருக்கோம், இதை எப்படி எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறது ஒரு முக்கியமான, ஏன்னா இப்போ ரொம்ப காமனான ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சுல இந்த புள்ளி பண்ணுறது அப்படிங்கிறது. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆய்வு அறிக்கையும் கூட சொல்லுது, நிறையா பேரோட எதிர்காலத்திலும் இந்த சின்ன வயசில் அவங்க அனுபவித்த ஏதோ ஒரு புல்லினஸ், ஏதோ ஒரு புள்ளி பண்ணியிருப்பாங்க, அந்த ஏற்பட்ட அந்த அந்த காயங்கிறது அவங்க ரொம்ப பெரிய வயசானாலும், வாலிப வயசை தாண்டின வயசானாலும் அந்த காயம் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குமாமா, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இன்னும் சிலவங்களுக்கு அந்த அந்த காயமே அவங்களோட கேரக்டரையும் கூட மாற்றிடுமாமா பின்னாட்களில். பாருங்கள், சின்ன வயசில் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து விளையாட்டாக செய்கிற ஒரு காரியம் ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையை எப்படி மாற்றிடுது பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் அந்த இடத்துல இருந்து மற்றவங்கள இன்னும் புள்ளி பண்ணிகிட்ருக்கோமா, கிண்டல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி விளையாடுறோமா, இல்லை நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடிய பசங்களுக்கு நம்ம ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிறோமா, அவங்களோட நம்ம நட்பு பாராட்டுறோமா, அவங்களோட இல்லை அது செய்யாதனாச்சும் நம்ம அதை தடுக்கிறோமா, யோசிச்சு பார்க்கணும்ல. இதே மாதிரி இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப் லெசன்ஸில் நம்ம கிறிஸ்தவத்தை குணாதிசயங்களை எப்படி வெளிப்படுத்துகிறோம்,
மற்றவங்க இடத்துல எப்படி எவ்வளோ இரக்கம் பாராட்டுறோம். நம்ம இடத்துல நமக்கு தீங்கே பண்ணியிருந்தாலும், கெட்டதே பண்ணியிருந்தாலும், அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன குணத்தை நம்ம வெளிப்படுத்துறோம்? நல்லா வேணும் உனக்கு அப்படிங்கிற அந்த குணம், மாம்ச குணம் வெளியே வருதா? இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரியும் போது, முதல்ல தேவனுடைய குணமான அன்பு வெளியே வருதா? இரக்கம் வெளியே வருதா? அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அம்மா அப்பா இடத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி இருக்கோம். இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நம்மளை யாராக இருந்தாலும் எதை பார்க்கணுன்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா குணம். நம்ம அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி வெளிப்படுத்துகிறோம், எந்த குணத்தை ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்படுத்துகிறோம். யாராவது ஒருத்தவங்க பேசணும், டக்குன்னு கோபமாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ திட்டிருக்கக்கூடாதோ, நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவங்ககிட்ட வெளிப்படுத்துறது என்னது? நாம் நினைப்போம் நான் அன்பானவன், நான் இருப்பேன், நான். ஆனால் யாராவது ஒருத்தங்க நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்கிறாங்க, ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்படுத்துகிற குணம் என்னது? மாம்சீக குணமாக தான் இருக்குது. நிறையா நேரத்தில் கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான குணங்கள்ல இருக்குது. ஆண்டவர் குணத்தில் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம், பத்திரமா இருக்குன்னு. ஆனால் தேவன் கேட்க விரும்புவது, எந்த குணத்தை நீ முதல்ல வெளிப்படுத்துகிற? ஆவிக்கு என் குணங்களையா அல்லது மாம்சீக குணத்தையாங்கிற ஒரு கேள்வி வச்சு. ஸோ இந்த வார பாடம் தலைப்பு அந்த மே ஐ ஹெல்ப் யூ. மற்றவர்களுக்கு நாம் எந்த குணத்தை முதலாவது நாம் வெளிப்படுத்துகிறோம்? எந்த குணத்தை, தேவனுடைய குணமா இல்லை மாம்சீக குணமான பிசாசுக்கு சொந்தமான குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதே மனப்பாட வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நியாயம் தீர்க்கப் போகிறார் ராஜாதி ராஜாவாக நம்மளுடைய தேவன். அவர் 2ஆம் வருகையில் ராஜாதி ராஜாவாக வருகப் போகிறார். ஒரே மாதிரியான கூட்டம் மாதிரி தெரியும், இவங்கெல்லாம் ஒரே கூட்டம்தாங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கூட்டத்திலும் தேவன் குணத்தை வச்சு வேறு பிரிக்க போகிறார். இல்லையே, நீ என்னோட குணத்தை வெளிப்படுத்துற மாதிரி தெரியலையே, ஒதுங்கி போங்க இடது புறத்தில் இருக்கவங்கலாம். ஆனால் வலது புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவங்க மற்றவரிடத்தில் முதல் வெளிப்படுத்துறது என்னுடைய குணம். என்னுடைய குணங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நீங்கள்லாம் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாங்கன்னு அவருடைய சம்பத்தை அவர் கூட்டி சேர்க்க போகிறார். நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? நிச்சயமாக நம்ம எல்லோரும் அந்த வலது புற கூட்டத்தில் இருந்து அவரோடு நித்தியமாக காலமாக அவரோடு தேவனோடு நம் வாழ்வோமாக. தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, அருமை இரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பூ உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு உம்முடைய அருமையான குணலட்சணங்களை வெளிப்படுத்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். அதற்கு பரிசுத்த வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற நியதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் எங்களுக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறீர் தகப்பனே. எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக என் தேவனே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வாழ்ந்து காமித்தும் இருக்கிறீர் தகப்பனே. இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது, இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் உம்முடைய குணத்தில் இன்னும் அதிகமாய் வாழ்ந்து வளர தேவரீர் கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. இதை இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். படிப்பின் வரத்தை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பற்பல வேலைகளில் கல்லூரிகளிலும் இருந்தாலும் அவர் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதத்தை தாங்க, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை தாங்க. இன்னும் எதிர்காலத்தில் உம்முடைய குணங்களை பிரதிபலிக்கிற கலங்கரை விளக்கமாக பூமிக்கு உப்பாக அவர்கள் எல்லோரும் இருக்க தேவரீர் கிருபையாக இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று மீட்பர் உண்மைச்சோருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.